வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஸ்டோரேஜ் ஐடியாஸ், ஆர்கனைசேஷன் ஆர்கனைசர்ஸ்லாம் பண்ண போகிறோம். கிச்சன் ஹேக்ஸ் பார்க்க போகிறோம். இனிமேல் கொஞ்சம் இந்த வின்டர் டிப்ஸும் இன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பியூட்டி டிப்ஸும் இன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பண்ணலாமா வேண்டாமா? இது கூடயும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். பாருங்கள், குக்கரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா என்னுடைய ஹோம் பேஜில் போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னாலும் மெயின்டெனன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையும் போய் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிப்க்கு போயிடலாம். இந்த ரைஸ் பேக் நம்ம மொத்தமாக வாங்குறவங்களுக்கு வந்து இந்த பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த எண்டை பிடிச்சி இழுத்தோன்னாலே சில நேரங்களில் அழகாக வழியே வந்துடும். பட் இது வந்து வரலை. ஒரு சைடு வந்து ஓட்டு தையல் மாதிரி இருக்கும், இது ஓட்டு தையல். அடுத்த சைடு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, சங்கிலி தையல் மாதிரி இருக்கும். சிலர் கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணிட்டாங்கன்னா பிரிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ எந்த சைடு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கு, அந்த எண்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா அந்த பையோட ஒட்டி வந்து கட் பண்ணிடுங்க. லாங் ஸ்ட்ரிங்காக இருக்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற பக்கமாக பார்த்து ஒட்டி நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சிசர்ஸ் வச்சே நீங்கள் வந்து அந்த ஓரத்தை அப்படியே ஒரு ஓரத்தை மட்டும் அப்படியே எடுத்து விட்டு கைனால் அப்படியே புல் பண்ணிங்கனாலே, இழுத்துட்டே வந்தீங்கனாலே அழகாக விட்டுட்டு வரும் அந்த த்ரெட்டு, அந்த நூல். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். அடுத்த சைடும் அது வந்திருக்கும். இந்த சைடு எடுக்கும்போது அடுத்த சைடு ஸ்டிச்சர்லாம் வந்துடும் பார்த்துக்கோங்க. அதான் அந்த செயின் ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். ஃபிஷ் வாங்கும்போது வந்து அதில் ஸ்கேல்ஸ் சிலரை சரியாக நமக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த கட் பண்ணுற இடத்துல சரியாக க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம கத்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது, கத்தியை வச்சு நம்ம எடுக்கும்போது அது அப்படியே வெளியெல்லாம் தெரிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஸ்பூனோ ஃபோக்கோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்பூனோட பேக் சைடு, அதாவது பின்பாகத்தை எடுத்துக்கோங்க. கத்தி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. அந்த எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் அப்படியே ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அது என்ன செய்யும், ரிமூவ் ஆகி வந்துடும், ஈஸியாக வந்துடும் பார்த்துக்கோங்க. ஸ்பூனோட ஃப்ரண்ட் சைடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோக்கில் மட்டும் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா அது முள்ளாக இருக்கிறதுனால அது அப்படியே சில நேரங்களில் சதையெல்லாம் கிழிச்சிட்டு வந்துடும். அது இந்த ரோமியான்னு சொல்கிறது, இதை ராஜாராணின்னு சொல்லுவாங்க, சங்கரான்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சரியாக எடுத்து தரமாட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வினிகர் கூட ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணலாம். அல்லது கல் உப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும், ஸ்மெல் இருக்காது. வாஷ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் கையை வந்து லெமன் ஜூஸும் அல்லது சால்ட் போட்டு நீங்கள் நல்லா கையை தேய்ச்சி கழுவிட்டிங்கனாலே அந்த ஸ்மெல் இருக்காது, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்காது. அந்த இடத்தையும் நீங்கள் வந்து லைம் இருந்ததுன்னா லைமோட அந்த தோலோடய சேர்த்து அந்த சிங்கெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த இடமும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போது கிராமங்களெல்லாம் வெளியே வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாட்ரு வந்து ரொம்ப நிறைய நியூட்ரிஷியன் உள்ளது. அந்த செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா செடிகளுக்கும் நல்லது பார்த்துக்கோங்க. நிறைய டிப் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டிப் போயிடலாம். நெக்ஸ்ட் டிப்பில் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் நமக்கு இப்போ ரொம்ப எல்லா இடங்களையும் இதுதான் கொடுக்குறாங்க. ஸோ இதை நான் ஹாஃபாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு சிலர் இதை கட் பண்ணி மடித்து விட்றாங்க. கட் பண்ணிங்கன்னா அடுத்த நேரம் வந்து நீங்கள் ஹைட் வைக்கணும்னா வைக்க முடியாது. நான் அதனால் ஜஸ்ட்டு ஃபோல்டு மட்டும் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இது அப்படியே நீங்கள் வெஜிடபிள்ஸோ உங்களோட புக்ஸ் வைக்கலாம், ஃபைல்ஸ் வைக்கலாம், அல்லது நீங்கள் சில உங்களோட கிளாத்ஸ் வைக்கலாம். நான் இப்போ வந்து சைடில் 2 ஹோல் போட்டு அதுலேருந்தே எடுத்த ஹேண்டிலில் எடுத்து அதை வந்து கட் பண்ணி அப்படியே உள்ளே விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். துணியெல்லாம் அந்த மேலே உள்ள ஷெல்ஃபில் வைக்கும்போது, வார்ட்ரோப்பில் வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ இதை புல் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன், துணிக்கு யூஸ் பண்ணுறதுனால. இதுவும் யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து அதில் ஒரு ஹாஃப் கட் பண்ணோம்ல, அதை வந்து அந்த கார்னரில் ஒரு மடக்கிருப்பாங்கள அந்த இடத்துலையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கட் பண்ணி தனித்தனி பேப்பராக எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நம்ம ஒரு சின்ன பேக் மாதிரி நம்ம பண்ணலாம். பேக்குன்னு சொல்ல முடியாது, பேக்குன்னு கூட சொல்லலாம். சின்ன பேக் மாதிரி கூட நம்ம அதில் ஹேண்டில் போட்டோம்னா பேக் மாதிரி அழகாக ஆகிடும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க லென்த் வைஸாக. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள், செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் எடுத்துட்டு 2 கார்னரை மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்பவும் அதை ஒரு மடக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படியே அதை கீழே கொண்டு போங்க. அந்த ஒரு சைடை அப்படியே கொண்டு போயிடுங்க. நான் செய்கிறத அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் வரும், கிராஸில் கொண்டு வந்தீங்கன்னா. ஸோ திருப்பியும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கார்னர் வந்து அப்படியே முக்கோண ஷேப்பில் வரும். அதை அப்படியே மடித்து அந்த ஏற்கனவே அந்த கார்னருக்குள்ளே அந்த இதுக்குள்ளே உள்ளே விட்டுற வேண்டியதான். இன்சர்ட் பண்ணிடுங்க.
பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடு அப்படியே நின்றுக்கும், ஓப்பனாக இருக்காது. அதே மாதிரி அடுத்த சைடும் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது நான் வந்து டீ பேக்கெல்லாம் என்கிட்ட அந்த க்ரீன் டீ பேக்கு கொஞ்சம் சேஷேலாம் இருந்தது, அதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி நீங்கள் உங்களோட கிச்சன் ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். இப்படி நிறைய உங்களுக்கு எது வேணுமோ, பென்னு அந்த மாதிரி உங்களோட ஆஃபீஸ் டேபிளில் நீங்கள் வச்சுக்கலாம். பென் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஆஃபீஸில் உள்ள அந்த பின் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இதுவும் வந்து இந்த மாதிரி இந்த பேப்பர் பேக்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இப்போ பாலித்தீன் கவர் திக்கு கவராக எடுத்திருக்கேன். திக்கு கவராகவே எடுத்துக்கோங்க. சைடில் மட்டும் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அடியில் கட் பண்ணலை, சைடை தான் 2 சைடையும் கட் பண்ணுறேன். கட் பண்ணோடனே நீளமாக ஆகிடும், உங்களுக்கு லென்த்தியாக வந்துடும். இது வந்து துணியில் பண்ணலாம் அல்லது இந்த பேப்பர் பேக்கில் பண்ணலாம். நீங்கள் துணியில் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து க்ளூ வச்சு நீங்கள் நல்லா ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா நின்றுக்கும் பார்த்துக்கோங்க. நான் இதில் ரொம்ப ஹெவியான திங்ஸ் எதுவும் வைக்க முடியாது. பேப்பர் அந்த மாதிரி ஐட்டம் வைக்கலாம் நீங்கள். அல்லது நீங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கலாம். சின்ன சின்ன பின்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். உங்களோட க்ரீம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வார்ட்ரோப்பில் தொங்க விட்டு வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 ஃபோல்டு தான் வருது. பேக்கெட்ஸ் மாதிரி வருது. பேக்கெட் மாதிரி பண்ணிக்கலாம். இது துணியில் கிடைக்கிது, பேப்பரில் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. நான் இந்த இதில் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏன்ட்டு வந்து செல்லோ டேப் தான் இருக்குது, க்ளூ இல்லைன்றதுனால நான் இது வந்து செல்லோ டேப்பில் பண்ணுறேன். சைடில் வந்து வெளியே வந்துடக்கூடாது, அதனால் நல்லா செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. இல்லாட்டா வெளியே வெளியே விழுந்துரும் போடுற திங்ஸு. பேப்பர் வச்சிங்கன்னா அது கூட நின்றுக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இது பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்புக் இந்த மாதிரி ஐட்டமு, கேஸ் புக் அதெல்லாம் கூட நீங்கள் அதில் அப்படி போட்டு உங்களோட வார்ட்ரோப்லேயே வச்சுக்கலாம். இதில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணலாம். நடுவில் பண்ணிட்டீங்கன்னா செப்பரேட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் கோம்பு, ஃபெவிஸ்டிக்கு, இந்த செல்லோ டேப் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் அதில் போடுறேன். டபுள் சைடட் டேப்பெல்லாம் போட்டு நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். இது வந்து தவாவில் வந்து நம்ம ஆயில் இல்லாமல் இந்த டயட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஃபிஷ் ஃப்ரையோ அல்லது ட்ரை ஃபிஷ் ஃப்ரையோ பண்ணலாம். ஸ்மெல்லு வராது பார்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். வேறு பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த தவா வந்து வெறும் அயன் தவா தான் என்னோடது. இரும்பு தோசைக்கல் தான், கேஸ்ட் அயன் கிடையாது. ஸோ அதில் வந்து நான் எண்ணெய் இல்லாமல் இந்த பேப்பரை வச்சு சீக்கிரமாகவும் ஆயிடுது. எண்ணெய் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லை. ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் அது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இல்லை. பட் வந்து டயட் பண்ணுறவங்க வந்து இது பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபிஷ்லலாம் கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதுவே விட்டுட்டு வந்துடும். நம்ம சூடு பண்ணும்போது அதுவே இளகி கொடுக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இது வந்து நம்ம ஆயில் நிறையா யூஸ் பண்ணாமல் நம்ம ஆயில் ஃப்ரீ குக்கிங்காக இருக்கும் இது. இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். இது ஒரு ரொம்ப சூப்பரான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலோ அல்லது நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு ரவுண்டு இது உள்ளதை வச்சு நைஃபை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக நீங்கள் நம்ம பவுடர் டப்பாலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹோல் ஒரு 4-5 ஹோல் சுற்றி வர போட்டுக்கோங்க. நல்லா பெருசாகவே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து சப்பாத்தி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி மாவுக்கு நம்ம தனியாக கண்டெய்னரில் வச்சு கையில் எடுத்து போடுவோம்ல, இது உள்ளே நீங்கள் வச்சுட்டு சப்பாத்தி மேலே அப்படியே தூவுனீங்கன்னா அழகாக வந்துடுது. இதனால் என்ன பெரிய பெனிஃபிட்னா நமக்கு என்ன ஒரு யூஸ் ஆகுதுன்னா, கை வந்து அழுக்காகாது. நம்ம கையிலேருந்து தானே எடுத்து போடுவோம். இது அப்படி இல்லாமல் இது கரெக்டாக அந்த ரொட்டி மேலே போட்டு நம்ம வந்து அதை வந்து பரத்தி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேஸ்ட் ஆகிற தூக்கி போடுற பொருளை தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா அதை வெளியே வச்சிங்கன்னா வேறு பூச்சி எதுவும் உள்ளே போகாது. நான் அதை வந்து காட்டாமல் விட்டுட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுகளை வந்து நீங்கள் காய்கறி வெட்டும்போது பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன கவர் போட்டு வச்சாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. அதை பீலெல்லாம் அந்த தொலியெல்லாம் அதிலே போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டஸ்ட்பின்லாம் அப்படியே எடுத்து முடித்த பிறகு அப்படியே போட்டுடலாம். அந்த மேடையெல்லாம் அழுக்காகாமல் இருக்கும். அல்லது மேடையிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு வச்சுட்டு கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் அந்த டாப்பெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வரும்போது அந்த மேடையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இதை தூக்கி நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடமும் அசிங்கமாகாது, தோல் அங்கங்கே பறக்காது. ஸோ இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம டஸ்ட்பினில் வந்து எப்படி கவர் வந்து போடலாம் அப்படிங்கிறது இன்னொரு மெத்தடு தான். நம்ம எப்போவும் உள்ளே விட்டுட்டு வெளியே கவரை எடுப்போம். இது வந்து முதல்ல மேலே வந்து அடிபாகத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் உள்ளதை புஷ் பண்ணிங்கனாலே அது போயிடும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். வெளியே அப்படி தொங்கிட்டு இருந்ததுன்னா அது 2 பக்கம் நீங்கள் கிளிப் போட்டுருங்க. அப்போ நீங்கள் அந்த கண்டெய்னரில் வச்சுருந்த அந்த வேஸ்டெல்லாம் இது உள்ளே தூக்கி போட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தடு தான்.
இது வந்து பொதுவாக ஜென்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கோம்பை வந்து நிறைய முடி இருக்கும், அதை வந்து டூத் பிக் வச்சு அந்த லைனாக அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுது. கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க, அதிலே விழுந்துடும். வேணும்னா நீங்கள் கைக்கு வந்து க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுது. இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்குது. இது ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருதுன்னா இன்ன வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பட்ஸை கூட இயர்பட்ஸை கூட அந்த மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து இந்த வேஸ்ட்டான நம்ம பெட் பாட்டிலை தான் நான் கட் பண்ணி கீழே வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். போட்டுட்டு என் சைடில் வந்து எனக்கு ஹூக்கெல்லாம் இல்லாததுனால சிங்க் பக்கத்தில் நான் அதை தொங்க விடலை. இதை வந்து இந்த ஃபுட்டு லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்கலாம், வேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த எச்சிலெல்லாம் அதில் வந்து இதில் போட்டுட்டிங்கன்னா அது வந்து இந்த கீழே தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். இப்போ வந்து நான் காஃபி டீயோட டஸ்ட்டை தான் அதில் போட்டு வைக்கிறேன். கடைசியாக நீங்கள் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இதை நீங்கள் தூக்கி போட்டு இதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கீ அல்லது நீங்கள் ஆயில் பாட்டிலெல்லாம் டெய்லி வந்து நீங்கள் தொடச்சிருங்க. அந்த ஸ்பில்ஸ் எல்லாம் இல்லாமல் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி தூக்கி போடுற லிட்டெல்லாம் அதுக்கு ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மாஸ்க்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பழைய மாஸ்க்கை தான் நான் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு ஆயில் ஸ்பில்ஸ் ஆயில் கண்டெய்னர்லாம் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய பழைய வந்து மைக்ரோவேவில் உள்ள யூஸ் பண்ண ஒரு பாத்திரம். அது வந்து லேசாக ஓட்டையாக இருந்தது. அந்த இடத்த மட்டும் நான் வந்து ஃபுல்லாக ஒரு பேப்பர் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லா ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ரோலர் இது கிடச்சிது. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மரக்கட்டை இருந்ததுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக உள்ளதை யூஸ் பண்ணிவிட்டு மேலேயும் இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பவுடர் டப்பா இந்த மாதிரி உங்களோட மிரர் பக்கத்தில் நீங்கள் என்னென்னலாம் வச்சுப்பீங்களோ அதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அல்லது வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இதுதான் வைக்க போகிறேன், பூண்டையும் இஞ்சியும் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டெய்னராக. ஹேண்ட் வாஷ் கண்டெய்னரில் வந்து டெட்டாலை ஊற்றி வச்சுருக்கிறேன். அது ஏன்னா நம்ம வந்து துணிக்கெல்லாம் வாஷ் பண்ணும்போது இந்த டெட்டாலை யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து பாட்டிலோடு கொட்டும்போது நிறைய கொட்டிடும், வேண்டிய அளவுக்கு இல்லாமல் நிறைய கொட்டிடும். ஸோ அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வேண்டிய அளவு நம்ம அதை வந்து கண்ட்ரோலாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாத்திரம் ஊற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பியூட்டி டிப் தான். இந்த வின்டர் சீசனில் வந்து கிராக்ட் ஹீல் எல்லாருக்கும் உள்ள பெரிய ப்ராப்ளம் ஆகும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இன்னும் ரொம்ப மோசமாகிடும். ரத்தம் வர வரைக்கும் கூட அந்த மாதிரி அந்த வெடிப்புகள் ஏற்படும் குதிகாலில். அதுக்கு வந்து நீங்கள் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணலாம், பெட்ரோலியம் ஜெல்லி அப்ளை பண்ணலாம், நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் குளிக்கும்போது நல்ல நம்ம தோல் வந்து ஊறி இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பியூமிஸ் ஸ்டோன்னு கிடைக்கும். அது ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது கடைகளில். அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த பழைய அந்த ஸ்கின்னெல்லாம் வெளியே போயிடும், செல்ஸ் கொஞ்சம் நியூவாகும். அது வந்து ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் நாபுக்கு அந்த கேப்பில் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கும் நாபுக்கும் இடையில சின்ன கேப் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து சிலர் கத்தி இந்த மாதிரி ஷார்ப்பானதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இயர்பட்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அழகாக க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆனால் அது வந்து ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னா அது போகுமா என்னன்னு தெரியல, ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் இருக்குமான்னு. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமானா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ குட் டே.